ஹாய் ஹலோ, வெல்கம் டு அயன் மவுண்டன் சேனல். ரொம்ப நாள் கழித்து திரும்ப வீடியோக்குள்ளே வந்திருக்கோம். கிட்டத்தட்ட 3 வாரம் ஆயிடுச்சு நம்ம வீடியோ இன்றைக்கி போட்டு. கொஞ்சம் ஒர்க்கு பிஸி, அதனால் அப்படியே பார்த்துட்ருக்கோம். டைம் இன்றைக்கி தான் கொஞ்சம் கிடச்சிருக்கு. இன்றைக்கி பண்ணலான்னு வந்திருக்கு. இன்றைக்கி என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இன்றைக்கி எல்லாமே ஒரு முட்டை வெரைட்டிஸ் தான். முட்டையிலே எல்லாமே பண்ணியிருக்கோம். என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒயிட் ரைஸு பார்த்தீங்கன்னா பாருங்கள், முட்டை குழம்பு, அதை பாருங்கள் உள்ளே பாயில் அதிலே போட்டது முட்டை. இது பார்த்தீங்கன்னாக்கா கரண்டி ஆம்லெட் பார்த்துருப்பீங்களா? கரண்டி ஆம்லெட். இது அப்படியே கரண்டி ஆம்லெட் போட்டது. முட்டை பொரியல், முட்டை கலக்கி, ஹாஃப் பாயிலு, அடுத்தது ஆனியன் ஆம்லெட்டு. இன்றைக்கி இதுதான். இன்றைக்கி இது பூரா வெரைட்டியாக வச்சு இன்றைக்கி கலந்தடிக்கலாம். ஓகே மக்களே, இன்றைக்கி ஆரம்பிச்சிருமா ஈட்டிங் சேலஞ்சை. அப்படியே குண்டான ஃபஸ்ட்டு கவுத்து விட்ருவோம். கொஞ்சம் போட்டுட்டு மீதி வச்சுக்குவோம். அப்புறம் லாஸ்ட்டாக கொஞ்சம் போட்டுக்கலாம். புளி பறித்து சாப்பிட்டுக்கலாம். பாருங்க, பார்க்கவே அப்படியே அழகா இந்த குழம்புல முட்டை உடைச்சி ஊற்றும் போது ஒரு இது வருது பார்த்தீங்களா? அதுதான் வேறு லெவலில் இருக்கும். சூப்பராக இருக்கு. முட்டை பாருங்க, இன்னைக்கு டைமர்லாம் கிடையாது. அப்படியே வச்சு ஃப்ரீயாக சாப்பிடுவோம். இன்னைக்கு பொறுமையாக முடிக்கிற வரைக்கும். முட்டை போல கொஞ்சம் அடிச்சிருவோம். அப்பா பொறுமையாக சாப்பிடுவோம். நீ எவ்வளோ முடியுதோ முடிகிற அளவுக்கு சாப்பிடுவோம். டைமிங் கிடையாதுல்ல, பொறுமையாக சாப்பிட்லாம். கலக்கி சாப்பிடுவோம். கலக்கி சூடாக சாப்பிட கொஞ்சம் ஆறிடுச்சு. சூடாக சாப்பிட சூப்பராக இருக்கும். வாவ், நல்லா இருக்கு.
ஃபர்ஸ்ட் ஒன்று முடிச்சாச்சு. அப்படியே தாபாயில் முடிச்சு விட்றலாமா? அப்படியே சூடு ஆறிடுச்சு, இருந்தாலும் காலி பண்ணிடலாம் அதையும். சாப்பாடு கொஞ்சம் போட்டுக்கலாம். ரெண்டாவது ரவுண்டுக்கு குழம்பு மட்டும் ஃபஸ்ட்டு ஊற்றிக்கலாம். அந்த முட்டை குழம்புல அந்த முட்டை உடைச்சி ஊற்றும் போது இந்த மாதிரி பிரிஞ்சு பிரிஞ்சு அப்படியே இருக்கும் பாருங்கள். அப்படியே அது செமையாக இருக்கும். அது சாப்பிடும்போது ரைஸில் கலந்து சாப்பிடும்போது வித்தியாசமான டேஸ்ட்டாக இருக்கும். இந்த இருக்குல்ல பாருங்கள், அதை எடுத்து வச்சு இந்த ஹோல் ப்ரிப்பரேஷன் யார் பண்ண நினைக்கிறீங்க? எல்லாம் நான் தான், அடியேன், நானே பண்ணது. அதனால் நல்லா இருக்குதுன்னு சொல்கிறேன்னு நினைக்காதீங்க, உண்மையும் நல்லா தான் இருக்குது. சாப்பிட்டு அப்படியே நிலையிலே படுத்துடலாம் போல் இருக்கு. லாஸ்ட் ரவுண்டு குழம்பு ஊற்றிடுவோம். ஓகே, சரி, கதெல்லாம் இருக்கட்டும். ஓகே, என்னடா நீ ஈஸியாக சாப்பிட்டான்னு நினைக்காதீங்க. இதுவும் கம்மி ரைஸ் கிடையாது, கிட்டத்தட்ட 3/4 கிலோ ரைஸு, 3/4 கிலோ சாப்பாடு. 1 கிலோ வச்சு சாப்பிட்ருக்கலாம். இந்த வெரைட்டிஸ் கொஞ்சம் இருக்கிறதுனால அதை கொஞ்சம் குறைச்சிட்டேன். ஓகே, இது ரவுண்டு எதுக்கு பண்ணிட்டீங்க? இதையும் காலி பண்ணி விட்ருவோமே. அடுத்தது கரண்டி ஆம்பாட்டுக்கு போயிடும். சாப்பிட்ருப்பீங்க நிறைய பேர் வீட்டில் செஞ்சு. ஒவ்வொன்றும் ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டு. இந்த அப்படி வேறு மாதிரி. இந்த கரண்டி ஆம்பலில் கொஞ்சம் ஆயில் கொஞ்சம் அதிகமாக இருக்குது.
எதுவுமே சூடாக சாப்பிடும்போது நல்லா இன்ட்ரெஸ்டிங் ஆகும். கொஞ்சம் ஆறி போயிட்டாலே டேஸ்ட் மாறிடுது. ஆனே நம்பிட்டு ஒன்று இருக்கு. இனிமேல் தண்ணி ஊற்றி ஊற்றி தான் உள்ள தள்ளணும்னு நினைக்கிறேன். பார்த்துக்கலாம். அவ்வளோதான். டன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோ பார்த்துருப்பீங்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்படியே முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணி உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். நான் முடிஞ்ச அளவுக்கு இனிமேல் ஒரு மாதத்துக்கு ஒரு 4-5 வீடியோ போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக எனக்கு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் அது எனர்ஜி பூஸ்ட் ஆகும். அடுத்து இன்னும் வீடியோ பண்ணுறதுக்கு இன்னும் கொஞ்சம் ஆர்வம் எனக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். நீங்கள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுறதுல தான் இருக்குது. ஓகேங்களா? நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்க, கண்டிப்பாக நான் இன்னும் வீடியோ அதிகமாக பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். இதில் என்ன வியூஸ் எப்படி போகுதுங்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. இது உங்கள் பொறுப்பில் விடுறேன். ஓகே கைஸ், அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் நன்றி, வணக்கம், பாய்.